2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சந்தித்த தோல்விக்கான காரணங்களை ஆராய அமைக்கப்பட்ட கள ஆய்வுக் குழுவின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் சில தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய 36 பேர் கொண்ட 19 கள ஆய்வுக் குழுக்களை ஸ்டாலின் அமைத்திருந்தார். இந்த குழுக்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சி நிர்வாகிகள், முன்னணி தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை நேரடியாக சேகரித்தனர். அவற்றின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை தற்போது திமுக தலைமையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கையில் பெண்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு உருவான செல்வாக்கை திமுக தலைமை மற்றும் நிர்வாகிகள் சரியாக மதிப்பிட தவறியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முதன்முறையாக வாக்களித்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் விஜயின் பொதுக்கூட்டங்களுக்கு கிடைத்த வரவேற்பு, சமூக வலைதளங்களில் ஏற்பட்ட தாக்கம் மற்றும் மாற்று அரசியல் குறித்த மனநிலையை திமுக தரப்பு போதுமான அளவில் கணிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதேபோல் திமுக அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றான மகளிர் உரிமை தொகை திட்டம் எதிர்பார்த்த அரசியல் பலனை அளிக்கவில்லை என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தகுதியுடைய பல பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்காததால் அதிருப்தி உருவானதாகவும் அந்த அதிருப்தியை எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் ஆய்வுக்குழு கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. மேலும் அமைச்சர்களை பொதுமக்கள் எளிதில் சந்திக்க முடியாத சூழல் கட்சிக்கு பாதகமாக அமைந்ததாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசும் கட்சியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய இடத்தில் தனித்தனியாக இயங்குவது போன்ற தோற்றம் மக்களிடையே உருவானதால் அரசின் சாதனைகள் வாக்குகளாக மாறவில்லை என்றும் நிலையான ஆதரவு வாக்காளர்களை உருவாக்க முடியாமல் போனதாகவும் ஆய்வுக்குழு கருத்து தெரிவித்துள்ளதாக விவரமறிந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்த அறிக்கை குறித்து திமுக தலைமையிடம் இருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. இருப்பினும் அறிக்கையின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு கட்சியின் அமைப்பு, தேர்தல் வியூகம் மற்றும் அடிமட்ட செயல்பாடுகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்துள்ளது.